அப்படி இருக்கும் பொழுது இதுல இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுமே தேவனுக்கு ரொம்ப பிரீஷியஸா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவையும் பாதாளத்துக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்முடைய தேவனுடைய எண்ணம். அவர் நீடிய கிருபை உள்ளவரு, நீடிய பொறுமை உள்ளவரு, அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கனால எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் பொறுமையா இருக்கிறதுனால அதையே அட்வான்டேஜா சிலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை அட்வான்டேஜா யூஸ் பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, அநேகர் தவறான வழிக்குள்ள போயிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யாம தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி உலகத்துக்கும் பிசாசுக்கும் தேவையான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இப்படி அநீதி செய்கிற சிலருக்கு உள்ள வரனால இவங்கனால இந்த மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர்கள் தவறான பாதைக்குள்ள போய் தேவனுடைய சித்தத்திலும் தேவனுடைய வழிநடத்திலிருந்து விலகி பாவத்துக்கு பின்பதாக சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ கரண்டா நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் எஸ்பெஷலி கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு, தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அதுக்கான காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, எக்கனாமிக்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, வார குறிச்சு என்னென்ன யுத்தங்கள், என்னென்ன காரியம்